களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ போட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்து கண்டிப்பாக இதை ரிவ்யூவாக கிடையாது, இந்த படத்தை பற்றி மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். அப்படிப்பட்ட படம் என்ன அப்படின்னா தாய் கிழவி. ஒரு மாதமாக வித் லவ் அந்த படத்துக்கு அப்புறம் வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, ஒரு நல்ல படம் ஃபேமிலியாக போய் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒர்த்தான படம் தாய் கிழவி அப்படின்னு சொல்லலாம். சிவகுமார் முருகேசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே இது அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியலைங்க. ஒரு கை தேர்ந்த இயக்குனராக தான் இருக்கார். முக்கியமாக நாம் எல்லாருமே பார்த்து வியந்த நடிகை ராதிகா அவர்களுக்கு அவங்களுக்கான அந்த ஒரு கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் எல்லாருமே ஒரு உமன் சென்ட்ரிக் மூவிஸை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கேரக்டரை தேர்ந்தெடுத்து அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஆர் ராதாவுடைய ஆக்டிங். ஆனால் அவருடைய பொண்ணு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சலைக்காமல் இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங்கில் காமிச்சிருக்காங்க. இந்த படம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க தான் போகிறீங்க. இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பல விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். இது கண்டிப்பாக விமர்சனம் கிடையாது. பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் என்ன ரிலீஸ் ஆனாலும் நாம் எல்லாருமே மற்ற மொழி படங்களை தான் கொண்டாடுவோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ் படங்களில் இந்த மாதிரி படங்களே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக ஒரு பேச்சு இருக்கும், ஒரு சின்ன கதைகளத்தை எடுத்துகிட்டு மலையாள படங்கள்லாம் இவ்வளோ சூப்பராக வருது, ஆனால் தமிழ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நாம் எல்லாருமே பார்த்து குடும்பஸ்தனாக இருக்கட்டும், அயோத்தியா இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களெல்லாம் ரசித்தோம், இந்த மாதிரி படங்களெல்லாம் கொண்டாடணும். ஆனால் மற்ற மொழி படங்களை கொண்டாடுற அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கவே தான் இருக்குது. ஆனால் இந்த படம் அது எல்லாமே தாண்டி மற்ற மொழிகளையும் ரொம்ப பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தியேட்டரில் எல்லாருமே ரொம்ப சிரித்து சந்தோஷமாக வெளியே வராங்க. சில முக்கியமான கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இன்னுமே உடைக்கப்பட வேண்டிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேச்சல் ரெபேக்காவை ராதிகா மேம் சொல்லுவாங்க கடைசியில் தலையை நிமிர்ந்து தாலி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான், இதில் முடிஞ்சுட்டு அப்படியே அடுப்படியில் இருந்துடணுமா அப்படின்னு கிடையாது. ராதிகா மேம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, பெண்ணுக்கு தைரியம் வேணும், படிக்கணும், சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு 60 வயசில் கிடச்சிது, என் பொண்ணுக்கு 30 வயசில் கிடச்சிது, என்னோடய பேத்திக்கு 16 வயசில் கிடச்சிது, அடுத்த ஒரு குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு உடனே கிடச்சிரும். ஏன்னா அந்த பெண்களுடைய சுதந்திரத்துக்காக இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆண்கள் எந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு ஜனரஞ்சகமாக நாம் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக தாய் கிழவி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.